ஹாய், என் ஸ்டைலில் சிம்பிளாக சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோவில் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பாண்லியில் எண்ணெய் விட்டுன்ட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு வந்து தாளிச்சிருக்கேன். சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ. இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து நம்ம காஞ்ச மிளகாய் மட்டும்தான் போட போகிறோம். மிளகா அப்படிலாம் போட போகிறதில்ல. இந்த காஞ்ச மிளகாய் காரம் மட்டும்தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. ரசம் சாத்துக்கு, சாம்பார் சாத்துக்குலாம் அவ்வளோ, வத்த குழம்பு சாத்துக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். அந்த காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிண்டே இருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் வாசனைக்கு வந்து கண்டிப்பாக நம்ம பெருங்காயமும் போடணும். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு வந்து தனியாலாம் நீங்கள் வேக வைக்க வேண்டாம். இது சீக்கிரமாக வெந்துடும் இந்த காய். அதனால் வந்து எண்ணெயிலே போட்டு வதக்கினாலே டப்புன்னு சீக்கிரமாக வெந்துடும். அதை போட்டு இதை தனியாக வேக வச்சுன்னா போட்டால் ரொம்ப குழஞ்சு போயிடும். ஏன்னா டக்குன்னு குழையிற காய் இல்லை அது. ஸோ அவ்வளோதான். அதோ எல்லாம் தாளித்து கொட்டியாச்சு. சக்கரவள்ளி கிழங்கு வந்து குட்டி குட்டியாக பொட்டேட்டோ எப்படி ஃப்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். பொட்டேட்டோ கட் பண்ணுற மாதிரியே சக்கரவள்ளி கிழங்கை கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதோடைய கருவேப்பிலையும் வச்சுட்டுருக்கேன். ஸோ கருவேப்பிலையும் ஸ்வீட் பொட்டேட்டோவையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இது வேலையே ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு தாளித்து, காஞ்ச மிளகாய் தாளித்து, பெருங்காயம் தாளிச்சிருக்கேன். அது மேலேயே வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருக்கேன். அவ்வளோதான். இதை நல்லா எண்ணெயில் போட்டு, இதுக்கு வந்து தண்ணி கூட நீங்கள் தெளிக்க வேண்டாம். தண்ணி தெளித்து கூட இதை மூடி போட்டு மூட வேண்டாம். ஸோ இதுக்கு வந்து கலருக்காக நான் மஞ்சப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதில் மிளகா அப்படி நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இது ஒரு கலரி அப்படியே மூடி போட்டு வதக்கணும். உப்பு போடுறேன் இந்த ஸ்டேஜில். ஏன்னா உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். ஸோ உப்பும் போட்டாச்சு இந்த ஸ்டேஜில். எல்லாமே நம்ம போட்டுட்டோம். இதை மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். தண்ணி கூட இதுக்கு தெளிக்க வேண்டாம். தண்ணி தெளித்தா கூட டக்குன்னு சீக்கிரமாக குழஞ்சிரும். இது கொஞ்சம் ஒரு மாதிரி முறுமுறுன்னு வரணும். உங்களுக்கு அந்த பொட்டேட்டோ சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தண்ணிலாம் தெளிக்காமல் அந்த எண்ணெய் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொட்டணும்ல, அதுலேயே வதக்கினாலே போதும். நல்லா வெந்துடும். இது சட்டுன்னு வேறு சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு. பாருங்களேன், இப்போ நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேன். மிளகாவோட காரம், அந்த பெருங்காயம் ஃப்ளேவரு எல்லாமே இந்த காயில் அழகாக வந்து இறங்கிட்டுருக்கும். இப்போ பாருங்கள், மூடி போட்டு நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு 2-3 மினிட்ஸ் தான். அதுக்குள்ளே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு இன்னொரு வாட்டி கொஞ்சம் மூடி போட்டு எடுத்தோன்னா நல்லா கொஞ்சம் முறுமுறுன்னே வந்துடும். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரியே வந்துடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம், வெறுமையாக சாப்பிட்லாம். ஆக்சுவலி ஸ்நாக்ஸ் மாதிரி. என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.